நடக்கிறதுக்கெல்லாம் வாசிக்கிறியா ஆல்ரவுண்டுக்கிற என்ன அப்படியா? வணக்கம்மா. நல்லா இருக்குல்ல? 2 பேரும் 102 வயசு வரைக்கும் நல்லா இருக்க. 2 வயசு கூட கொடுக்குறீங்க. 108ன்னு சொல்லக்கூடாதுன்னு 102ன்னு சொல்றேன். சரி இருக்கட்டும், நல்லா இருக்கு, அதான் நல்லா இருக்க. சரி, ஆண்டவனுடைய அனுகிரகத்திலையும் இந்த மக்களுடைய ஆசீர்வாதத்திலையும் நீங்க 2 பேரும் 102 வயசு வரைக்கும் நல்லா இருப்பீங்க. அப்ப 2 பேருக்கு 204 வயசு. சரி, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி ஏன்பா பயப்படுறீங்க? நாடகத்தை சுறுசுறுப்பா ஆரம்பிச்சு. இவ்வளவு சுறுசுறுப்பா இருக்க கூடாது. அடுத்த தைப்பூச திருநாளுக்கு இன்னொரு நாடகம் வச்சிருவாங்க. ஏன் புரியாம நேத்து பேசிக்கிட்டு போன வாட்டி வந்து இப்படி பேசினாதான். போன வருஷம் அந்த அம்மா வந்து என்னமோ சொல்லுச்சு, அது எனக்கு புரியல. மறுபடியும் அந்த அம்மாவே கூட்டிட்டு வாங்க. இந்த வருஷமா அது புரியுதான்னு பாப்போம். புரியுற மாதிரி சொல்லுதான். நாடகம் அதிகமா புக்கிங் ஆகணும்னா இப்படிலாம் தொழில் நுணுக்கம் இருக்கு. சரி இருக்கட்டும், இப்ப நிறுத்தி பேசுவான். எப்படி புரியுற மாதிரி? அவங்களும் பாவம் தானே. ஆமா ஆமா புரியணும்ல. என்ன சொல்லுச்சுன்னு தெரியல. ஹிந்தி பேசக்கூடாதுல்ல. ஆத்தாடி எப்ப அந்த ஆல்ரவுண்ட் வந்து வந்தா மட்டும் கவனமா இருக்கணும். ஏன்பா? வாயை திறந்து அடிச்சிருவாப்ல. இல்ல வாயை திறந்து பேச ஆரம்பிச்சோம்னா மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு அதே பழக்கம். நீங்க ஏதோ பேசிக்கிறீங்க, அது என்னன்னு புரியல. இந்த இடத்துக்கு வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா உனக்கு? ஏய் பார்க்கையிலே தெரியுது. உண்மையிலே இந்த டெய்லர் எங்க இருக்காரு கண்டுபிடிக்கணும். எதுக்கு? நல்லா தச்சிருக்காரு. ஒரு நாள்ல தச்சாரு. அது இவருக்காக. ஏமா உங்களுக்கு எப்படி இருக்கு? நீங்க சொல்லவே இல்லை. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அப்படியா? சரி, இந்த காட்சியை பார்க்கும் பொழுது காரைக்குடி ஆட்சி மாதிரி மங்களகரமா எப்படி தெரியுமா? காண வந்த காட்சிக்கு என்ன வெளிநிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெளிநிலவே. காண வந்த காட்சிக்கு என்ன வெளிநிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெளிநிலவே. ஓடி வந்த வேகம் என்ன வெளிநிலவே, ஒரு இடத்தில் நிற்பதென்ன வெளிநிலவே. காண வந்த காட்சிக்கு என்ன வெளிநிலவே, கண்டுவிட்ட கோலம் என்ன வெளிநிலவே. அரும்பான காதல் பூவானது அனுபவ சுகங்களை தேடுது. காதல் பூவானது அனுபவ சுகங்களை தேடுது. நினைத்தாலும் நெஞ்சம் தேனானது, நெருங்கவும் மயங்கவும் ஆனது. மேகமோ உடலானது, ஊர்கோலமாய் அது போகுது. நாளை கல்யாணமோ, உனக்கும் இவளுக்கும் பொருத்தம் தானே. வாசல் அரடி வந்து கிளியே 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 வரவா தனியே. உனக்கு என்பது சம்மதம் என்று நினைக்குது இதையே. இந்த தொழில் எனக்கு பிடிச்ச விஷயம் தெரியுமா? என்னம்மா? வந்தமா நண்டை பிடிச்சோமா, காலை பிடிச்சோமா, சாப்பிட்டோமா போனோமா அப்படின்னு இருக்கணும். என்ன இந்த தொழில பிடிச்ச விஷயம் அப்படி கலங்கலப்பா இருக்கணும். பிடிக்காத விஷயம் தெரியுமா? என்னது? உங்க பாட்டெல்லாம் நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல பரவாயில்ல, உங்க வசனம்லாம் ஓரளவு கேட்குற மாதிரி தான் இருக்கு. சரி நேரம் ஆயிடுச்சு, நீங்க 3 பேர் உள்ள விட்டு அடுத்த ஆள் அனுப்புங்கப்பா. அடுத்த ஆள் யாரு அப்படின்னு டிரைவர் அப்படின்னு யாரு நம்மளை பார்த்து சொல்லிடக்கூடாது. ஆமா ஆமா சரியா? சொன்னாலும் போக மாட்டோம். ஒளிமறிக்கு அப்படி இருக்கு, இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதனால பறவை விரட்டிடுவோம். ஆரோளம் 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 ஆரோளம்
நடிச்சிருக்கலாம், பாடியிருக்கலாம், விளையாட்டுத்தனமா இருந்திருக்கலாம். சரி, இந்த விளையாட்டுத்தனத்தை இதோட விட்டுறணும். மூட்டை கட்டி வச்சு இனிமேதான் விவரமா இருக்கணும். ஆமா ஆமா. அதுல இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வினயமா இருக்கணும். ஏன் தெரியுமா? லிட்டில் சூப்பர் ஸ்டார், ஏன்னா சூப்பர் நாடக கலை உலக சூப்பர் ஸ்டார்னா எங்கள் அண்ணன் மாஸ்டர் முத்தப்பா தான். ஆனால் நாடக கலை உலக அடுத்த லிட்டில் சூப்பர் ஸ்டார் யார் தெரியுமா? கருங்குளம் ஜெயமாதவன் அவர்கள். அடிங்க வந்துருச்சு. அப்புறம் என்ன, அவங்களுடைய ரசிகர்களாக வந்திருக்காங்க. அதற்காக வேண்டியாவது இன்னைக்கு கலகத்தை உண்டு பண்ணணும். அதனால வெளியில வரட்டு. இன்னைக்கு வரட்டு நக்கியா? ஏய் சி, உன் புத்தியிலே ஏறி வரட்டும். ஏன் இதை சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஏன் ரொம்ப கவனமா இருக்கணும், விஷயமா இருக்கணும், விவரமா இருக்கணும். ஏன் சொல்றேன்? என்னம்மா என்ன? அதான் அப்பதான் மத்தியது மத்திக்காது சொல்றேன், கேள்வி. ஏனே துராஜனை இவ்வளவு பெருமைப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்கேன்? என்னம்மா? இன்னைக்கு வந்து 2 பேருக்கு தான் தர்க்கம். நாரதரா இல்ல பப்புனா? இங்க ஆளக்கானா? பப்புனு பப்புனு எங்கடி எங்கடி போன? நிக்கிறாமா? எங்க அண்ணனை பத்தி பேசுற உனக்கு பிடிக்காதா? பேசுங்க பேசுங்க. உங்க அண்ணன் தானே? எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். பேசு. அதான் அதனால ஏன்னா பயங்கரமா பாடுவாராம் பேய் பாட்ட. எங்க அண்ணனுக்கு எவ்வளவு பெருமைகள் தெரியுமா? புராண புயல், இதிகாச சுடர் சுடர் சுடர். ஐயே, திரும்ப வரேன். எல்லாத்துமே விறுவிறுன்னு இது பண்ண முடியாது. 18 புராணங்களை புரியுதா? வரேன். தெள்ள தெளிவாக தெரிந்த, நல்லா தெரிஞ்சிச்சு. டைமிங்ல வருது இல்ல, அது அமைகிறதா சரியா? தங்கச்சி அதனால வீர தேவை. அப்படியா? ஆமா, நம்ப முடியல. ஏன் தங்கச்சி இவ்வளவு செஞ்ச நம்ப முடியல எங்க அண்ணன். எனக்கு ஒரு சந்தேகம். இல்ல, உங்களுக்கு பயமே இருக்காதா? எனக்கு நான் பயப்படுது. ஏன் பயமே இல்ல? நான் யாரை பார்த்து பயந்தது இல்லை. ஏன் யாரை பார்த்துமே பயந்தது? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. ஓ, நீங்க இன்ன வரையும் பயப்படுற மாதிரி எதுவும் பார்த்தது இல்லைன்னு சொல்லுங்க. ஏய் சி, என்ன பண்ணணும்? உன் தொழில் நுணுக்கத்தை பாராட்டுறேன். என்ன நுணுக்கம்? உள்ள போய் இதுக்கு ஒரு தனியா வேலை இருக்கு. இந்த வசனத்திலேயே இது நம்ம எல்லா வேலையும் முடிச்சிருவோம் அடுத்த அப்படின்னு பண்ற பத்தியா? பார்ப்போம். ஆலோலம் சோ